சின்ன வயசுல இருந்து நம்ம என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். டாக்டர், டீச்சர், போலீஸ், கலெக்டர், இந்த மாதிரி நிறைய. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருப்போம்? இந்த கவிதையை கொஞ்சம் கேளுங்களேன். மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் கொடையோடு வரும் திலகவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று முன்பு ஒரு முறை எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் அனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடித்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும், கூந்தலில் செதுக்கிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழி அனுப்பும் அனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது. இன்ஜினியர் ஆக போறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்க அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன், கடைசி பெஞ்ச் என் ராஜேஷ் சொன்ன போது எல்லாரும் சிரித்தார்கள். இன்று அவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றியபடி நுண்ணுயிரியலை ஆராய்கிறான். பிளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி கடைநிலை ஊழியனானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராமன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான். நினைச்ச வேலையே சேர எப்படி இருக்கு மாப்பிள்ள என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கைகளை பிடித்து, படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்கன்னு என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றான். இந்த அழகான கவிதைய நான் முத்துக்குமாரை தவிர வேற யாரால எழுத முடியும்? இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் ஆகணும்னு நினைச்சீங்க, இன்னைக்கு என்ன ஆயிருக்கீங்க?